திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு நகராட்சியில் உள்ள கோலடி கிராமத்தில் விளையாட்டு மைதானமாக மக்கள் பயன்படுத்தி வந்த 8 ஏக்கர் நிலத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்காக நிலத்தினை சுற்றி இரும்பு வேலி அமைக்க நகராட்சி திட்டமிட்டுள்ளதற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஜெய்ஹரீஷ் வழங்கலாம் கேட்கலாம். ஜெய்ஹரீஷ், விளையாட்டு மைதானமா மக்கள் பயன்படுத்தி வந்த 8 ஏக்கர் நிலத்தின் பின்னணி என்ன? வணக்கம் ஷாம். திருவேற்காடு நகராட்சி கோலடி கிராமத்தில் அமைந்துள்ளது. இந்த நிலம் இந்த பகுதியில விளையாட்டு மைதானத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைய உள்ளதால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வேலி அமைக்க தற்போது அதிகாரிகள் வந்துள்ளனர். தற்போது இந்த பகுதியில வேலி அமைக்கும் பணியில அதிகாரிகள் ஈடுபடுவதற்கு தொடர்ந்து பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து காலை முதலே இந்த பகுதியில் கூடி வருகின்றனர். குறிப்பாக காவல்துறை பாதுகாப்புடன் நகராட்சி வேலி அமைக்க உள்ள நிலையில கோலடி விளையாட்டு மைதானத்தில் 300க்கும் மேற்பட்ட மக்கள் தற்போது வரை திரண்டு உள்ள இந்த பகுதியில் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். நிலத்தை பாதுகாப்பதாக கூறி நகராட்சி நிர்வாகம் விளையாட்டு மைதானத்திற்கு வேலி அமைப்பதாக மக்கள் புகாரை ஒன்றை தற்போது முன்வைத்துள்ளனர். குறிப்பாக குடியிருப்பு, பள்ளி, நீர்நிலை உள்ள பகுதியில கழிவுநீர் சுத்திகரிப்பு வந்தால் சுகாதார சீர்கேடும் ஏற்படும் எனவும் இந்த திட்டத்தை குடியிருப்பு இல்லாத பகுதிக்கு எடுத்து செல்ல வேண்டும், குறிப்பாக இந்த பூமாற்று பகுதிக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பது இவர்களுடைய பிரதான கோரிக்கையாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த பகுதியில தொடர்ந்து மக்கள் குழுமி வருவதால் சுமார் 200க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு இங்கிருந்து அவர்களை அப்புறப்படுத்தும் பணியிலேயே அவர்கள் மும்முரம் காட்டி இந்த பகுதியில் இந்த மைதானத்தை கைப்பற்றி முழுவதுமாக வேலி அமைக்க வேண்டும் என்பது முனைப்பு காட்டி வருவது குறிப்பிடத்தக்கது. சாம், விவரங்களுக்கு நன்றி ஜெய்ஹரீஷ்.